தட்டி. ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி. வாய்களை திறந்து உற்சாகமாய் ஆட்டுக்குட்டியானவரே ஆட்டுக்குட்டியானவரே பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை. பிதாவே உமக்கு ஆராதனை. இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஆராதனை. நல்ல பரிசுத்த ஆவியானவரே உமக்கே ஆராதனை. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. பரிசுத்தம் உள்ளவர் நீர் பாவமாய் மாற்றப்பட்டி. பரிசுத்தம் உள்ளவர் நீர் பாவமாய் மாற்றப்பட்டி. நீதிமானாக என்னை மாற்றி. நீதிமானாக என்னை மாற்றி. கிருபையால் இலவசமாய் நீதிமானானே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சொல்லுவோமா? சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. எல்லாரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரே 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே 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 பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. Yes Lord. உமக்கே எங்கள் ஆராதனை. இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்கு சாபமாய் மாறியதனால் நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறோம். ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றி இருக்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாபமாய் மாறி சாபமாய் மாறி ஆசீர்வாதமாக என்னை மாற்றி. ஆமென். ஆசீர்வாதமாக என்னை மாற்றி. ஆசீர்வாதமானே எனக்கு சாபமானதனால். ஆசீர்வாதமானே எனக்கு சாபமானதனால். சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. உலகின் ஆழத்தில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆட்டுக்குட்டியானவரே ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவரே ஆட்டுக்குட்டியானவரே. Yes Lord. ஆட்டுக்குட்டியானவரே பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. எங்களுடைய தரித்திரத்தை நீர் போக்க ஐஸ்வர்யமாகிய நீர் தரித்திரராய் மாறினீர். அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. செல்வந்தனாய் என்னை மாற்ற நீர் ஏழையாய் மாறினீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். We receive it. ஐஸ்வர்யம் உள்ளவனே எல்லாமே இழந்தீரே. ஐஸ்வர்யம் உள்ளவனே எல்லாமே இழந்தீரே. எல்லாவற்றாலும் என்னை நிரப்பினீர். எல்லாவற்றாலும் என்னை நிரப்பினீர். எல்லாவற்றாலும் என்னை நிரப்பினீர். செல்வந்தனாயானே நீரேயானதனால்.
ஒன்றாய் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. வல்லமை, வேலும், ஞானமும், ஐஸ்வர்யமும், மகிமையும், ஸ்தோத்திரமும் உமக்கே உரியது. வல்லமை, வேலும், ஞானமும், ஐஸ்வர்யமும், மகிமையும், ஸ்தோத்திரமும் உமக்கே உரியது. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. மகிமைக்கும் பாத்திரரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. சேர்ந்து சொல்லுவோமா? எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா வல்லமையும், எல்லா கனமும், எல்லா பலனும், எல்லா ஐஸ்வர்யமும், எல்லா மாட்சிமையும், ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே உண்டாக. இயேசுவே என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்தில் விடுதலை உண்டு. கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவிழ்க்கப்படுகிற ஈவுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளை ஆண்டவரே, சுமை சுமந்து சோர்ந்து இருப்போர் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்ற வார்த்தையின்படி, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை ரெஸ்டின் படி, receive eternal spiritual transformation என்ற வார்த்தையின்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆவிக்குரிய மறுரூபத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே நித்திய ஆவிக்குரிய மறுரூபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை நீர் முன்குறித்தீர், அழைத்தீர், நீதிமானாக்கி, பரிசுத்தமாக்கி உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷித்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை நீதிமானாக்கி உம்முடைய சமூகத்தில் பிள்ளைகளாய் அப்பாவே பிதாவே என்று கூடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் அப்பா என்று சொல்லக்கூடிய அன்பின் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தீரே. பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து அப்பா என்று சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி. அப்பா எங்களை விடுதலை ஆக்கினீரே, உமக்கு நன்றி. அப்பா உம்முடைய மீட்பை எங்களுக்கு இலவசமாய் தந்தீரே, உமக்கு கொடான கொடி சோதனை. நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் விசுவாசிக்கிறது மாத்திரமே, உம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் தான் கிருபை பெற்றிருக்கிறோம். கிருபை இலவசமாய் இருந்தால் நாங்கள் விசுவாசத்தினால் மாத்திரமே கிருபை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் அறிந்தவர்களாய் இந்த மாலை வேளையில நாங்கள் இயேசு என்ற நாமத்தை நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறோம். இயேசு எங்களுக்காய் சிலுவையிலே பலியானார் என்று நாங்கள் பரிபூர்ணமாய் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே இருக்கும் எல்லா சந்தேகங்கள் ஒருவேளை வரும்பொழுது எந்த டவுட் இருந்தாலும், ஆண்டவர் எந்த காரியத்தில் சோர்வாய் இருந்தாலும், எந்த பலவீனம் இருந்தாலும், இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் சுகம் அளிக்கும் வல்லமை உண்டு என்று நாங்கள் அறிந்தவர்களாய், புரிந்தவர்களாய், தெரிந்தவர்களாய் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உம்முடைய காலின் வாரை அவிர்க்க கூட எங்களை தகுதி இல்லாத எங்களை உம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. வாயிலை திறந்து நன்றி சொல்லும். அப்பா உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய பலிக்காய், உம்முடைய இரத்தத்திற்காய், உம்முடைய விலையேற பெற்ற அந்த இரத்தத்திற்காய், கல்வாரி சிலுவையிலே உம்முடைய சரீரத்தை எங்களுக்காய் பிட்டு தந்தீரே, அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நீர் அன்பு செய்து உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் தந்தது நிமித்தம் ஆண்டவரை உலர்ந்த எலும்புகளாகிய நாங்கள் உயிர் பெற்று எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். தரித்திராய் இருந்த எங்களை நீர் ஐஸ்வர்யனாய் மாற்றி இருக்கிறேன்.
ஆண்டவரே பலவீனமாய் இருந்த பலவானமாய் மாற்றி இருக்கிற இருளில் இருந்து எங்களை ஆச்சரியமான ஒளியில் கொண்டு வந்திருக்கிறீர். பிதாவே, நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம், எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து பிதாவே உம்மை நாங்கள் தொழுது கொள்வோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்வோம். வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி, நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காக, என் குடும்பத்தில் செய்த நன்மைகளை கடந்த 9 மாதங்கள் எங்களை கன்னிமணி போல பாதுகாத்தீரே, அதற்காய் நன்றி. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீரே, அதற்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, அதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்கள் வேலையின் கையிட்டு செய்யும் பிரயாசங்களை பாதுகாத்தீரே, அதற்காய் நன்றி. எங்கள் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் எங்களை நீர் பாதுகாத்து இருக்கிறீரே பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தி கண்மலையின் மேலே உயர்த்தி வைத்திருக்கிறீரே பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு பொல்லாப்பும் எங்களுக்கு நேரிடாமல், வாத எங்கள் கூடாரத்தை அணுலாமல் நீர் இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்த உண்மையவளா இருக்கிறீர், அதற்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறபடி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் நினைத்திருக்கிற காரியத்தில் நிச்சயமாய் ஒரு முடிவு நடக்கும், வந்து சேரும் என்று நாங்கள் அறிந்து அறிக்கை செய்கிறோம். விசுவாசத்தினால் கிருபையை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். விசுவாசத்தினால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் தடையா இருக்கிற காரியத்தை எல்லாம் பார்த்து நாங்கள் பேசுகிறோம். இந்த மலைகளை பார்த்து பெயர்ந்து போங்கள் என்று சொல்லி இருந்த போது அது பெயர்ந்து போகும் என்று நீ சொல்லியிருக்கிறீங்க. இந்த அத்தி மரத்தை பார்த்து பேசி ஆண்டவரே அதை பட்டு போக செய்த தேவாதி தேவனே, உம்மை நம்பி உம்மை சார்ந்து உண்மையே ஆண்டவரே தெய்வமாய் கொண்ட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிற காரியம் எங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில வைத்தது எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறி முடியும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் உள்ளந்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. முன்பாய் ஆண்டவரை கரை திரையற்றவர்களாய் எங்கள் இருதயம் உமக்கு ஒத்ததாய் இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படி விசேஷமா இந்த மிஷன் சண்டே ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரதிஜை செய்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கா ஏதாவது ஒரு பிரயோஜனமான காரியத்தை வரும் நாட்கள்ல நாங்கள் செய்வோம் என்று ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இது உமக்கும் எங்களுக்கும் உள்ளது தனிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஒரு காரியமா இருக்கிறது என்றும் ஆண்டவரே நீரே இதற்கு சாட்சியா இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் செய்கிற ஆண்டவரே சிறு காரியமாய் இது இருந்தாலும் அதை நீர் அங்கீகரிக்கிற நல்லவராய் தகப்பனாய் நீர் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம் தகப்பனே. நல்ல நிலமாகிய இருதயம் சொல்லப்படுகிற வார்த்தைகள் வித்தாய் விழ அதை பிசாசனம் எடுத்து போடாதவாறு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள உங்களுடைய கரத்தில் எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் செவிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் சிந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிசாசனம் வேறு சிந்தை எடுத்து வராதவாறு இந்த வார்த்தையை நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய சமூகத்திலிருந்து கேட்க எங்களுக்கு கிருபை செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. கண்களை மூடி ஒரு நிமிடம் நல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு பொழுதிற்காய் தகப்பனை நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை அறிவிக்க ஆண்டவரை இந்த பூமியில நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். திருமுழுக்கு எடுத்த எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக எங்கள் மேல் விழுந்த கடமையாக இது இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறபடியாய் ஆண்டவரை இந்த நாட்களில் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை சொல்பவர்களாய் உங்களுடைய வார்த்தையை வாழ்பவர்களாய் இந்த இடத்துல அமர நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு கொடானபடி சொல்கிறோம். ஆண்டவரை, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாக, வார்த்தையின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட இந்த நாளிலே நல்ல பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக பேசுகிற அடிமையையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுத்து நன்றி கூறி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. எல்லாருக்கும் 10வது மாத புதிய மாத வாழ்த்துக்கள். Praise the Lord. ஒரு வருடம் பிறந்து ஒரு 10 மாதங்களை காண செய்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வார்த்தையின் வழி அவருடைய வார்த்தையின் வழியாக நமக்குள்ளாக அவர் தந்து வருகிற அவருடைய வார்த்தையாகிய அந்த மன்னாவை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம், முன்ன இருக்கிறோம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை நாம் இந்த நாட்களிலே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தை ஒருமுறை வாசிக்கலாம். திருவெளிப்பாடு 22:3. திருவெளிப்பாடு அதிகாரம் 22 இறைவார்த்தை 3. சாபத்திற்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள். ஆமென். இது இந்த இறைவார்த்தை திருவெளிப்பாடு புத்தகத்திலே
ஆண்டவர் வர இருக்கிற ஒரு புதிய உலகத்திலே அது எவ்வாறாக இருக்க போகிறது என்பதை குறிப்பதாக இருந்தாலும் அதனுடைய நிறைவேறுதலின் தொடக்கம் இப்பொழுதே இருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். சரியா? இந்த திருவெளிப்பாட்டில் இருக்கு. எப்பொழுது இது நடக்க போகிறது அப்படின்னா, முழுமையாக நடக்க போகிறது ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது யாருக்கு தெரியும்? இந்த நாளும் இந்த நாளிகையும் ஆண்டவர் ஒருவரே அறிவார். சரியா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்பட போகிறது அல்லது செயல்படுகிறதா என்பதை நாம் இந்த நாளில் என்ன பண்ண போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கத்து வரைக்கும் அவர் உண்மையை நமக்கு சொல்லியிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இவை நிகழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லுகிறது என்னவா? சாபத்திற்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது, நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 22வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அந்த வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இரு மருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். அதன் இலைகள் மக்கள் இனங்களை குணப்படுத்தக்கூடியவை. இது எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாபத்திற்கு உள்ளானது எதுவுமே அங்கு இருப்பதில்லை. அப்படின்னா அது எங்கு இருப்பதில்லை அப்படின்னா, ஒரு நகரத்தில் இருப்பதில்லை. சரியா? ஒரு நகரத்தில் அது இருப்பதில்லை. அந்த நகரத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு வாழ்வு தரக்கூடிய தண்ணீர் என்ன பண்ணுமா, ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு ஆற்றை எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், காண்பித்தார். அது கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வீட்டிலிருந்து அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது. நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இரு மருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். இப்போ அடுத்தது அதையும் வாசிங்க. அதன் இலைகள் மக்கள் இனங்களை குணப்படுத்தக்கூடியவை. இப்போ இது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம இந்த படிக்கும் போது நமக்கு என்ன தோணுது? எங்க இருக்குது? எங்க? நகரத்துல இருக்கு. இந்த நகரம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. சரியா? பரலோகத்துல இருக்கு அப்படின்னா பரலோகத்துல இருக்கா அப்படின்னா பரலோகத்துல இருக்கு, இல்லைன்னா இல்லை. ஏன்னா பரலோகத்தின் மாதிரி தான் எங்க இருக்குது? பூமியில இருக்கு. உடன்படிக்கை பேழை எங்க இருக்கிறது? பரலோகத்தின் மாதிரியை ஆண்டவர் பூலோகத்திலே வைத்தார். இப்போ இதுல ஒரு வார்த்தையை நம்ம யோசிப்போம். நகரின் தெருவே நடுவே பாய்ந்தோடியது, ஆற்றின் இருமருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. ரெண்டு பக்கத்துல என்ன இருக்கா? வாழ்வு தரக்கூடிய மரம் இருந்ததுதான். ஏன் இடத்துல எத்தனை மரம் இருந்துச்சு? 2 மரம் இருந்தது. ஒண்ணு வாழ்வு தரும் மரம், நன்மை தீமை அறியும். இந்த நகரத்துல இப்ப என்னவா இருக்கான்? ஆற்றினுடைய 2 பக்கமே வாழ்வு தரும் மரம் இருக்கு. சரியா? 2 பக்கமே வாழ்வு தரும் மரம் இருக்கிறது. அப்படின்னா மரங்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? மரங்கள் இருக்கிறது. அது என்ன பண்ணுதா? மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். மாதத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுதா? அது ஒரு கனியை கொடுத்துக்கிட்டே இருக்குதான். சரியா? அது ஒரு கனியை கொடுக்குது. அந்த கனி அவர்களுக்கு வாழ்வு தரக்கூடிய கனியாக இருக்கிறது. சரி, இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும் இல்லையா? வாழ்வு தரக்கூடியது அவருடைய வார்த்தை. அது எத்தனைக்கு ஒரு முறை வருது? மாசத்துக்கு ஒரு முறை. அதனால நான் வாக்கு தத்துவம்னா மாசத்துக்கு ஒண்ணு அப்படின்னா வாக்கு தத்துவம் மாசத்துக்கு ஒண்ணு இல்லை, மாதத்திற்கு ஒரு முறை என்பது அது அந்த கனி அவ்வளவு ஸ்பெஷல்னு அர்த்தம். சரியா? ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாமே நன்மையானது. சரியா? ஆனால் ஒரு மாதத்தின் முதல் நாள் அல்லது வருடத்தின் முதல் நாள் அல்லது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான நாட்களிலே நம்மை சந்திக்கிறது அல்லவா ஒரு வார்த்தை. சரியா? அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. சரியா? அது நம்மை வாழ வைக்கிற வார்த்தை என்பது நம்ம கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ இது பரலோகத்துல இருக்குதா பூலோகத்துல இருக்குதா அப்படிங்கறது அடுத்த வசனத்தை வாசிங்க. சாபத்திற்கு உள்ளானது எதுவும் இல்ல ஒரு முறையாக ஆண்டுதோறும் கனிதரும். அதன் இலைகள் மக்கள் இனங்களை குணப்படுத்தக்கூடியவை. அதன் இலைகள் மக்கள் இனங்களை குணப்படுத்தக்கூடியவை. பரலோகத்துல வியாதி இருக்கா? பரலோகத்துல வியாதி இருக்கா?
பரலோகத்துல டாக்டர் வேணுமா? பிபி சுகர் இதெல்லாம் பரலோகத்துல இருக்கா? அப்ப எதுக்கு பரலோகத்துல குணப்படுத்தக்கூடிய இலை, மருந்திலை, மச்சிலை? யோசமா இருக்காதுல்ல, இருக்காதுல்ல. அப்ப குணப்படுத்தக்கூடியது எங்க தேவை? பூமியில். எங்க? பூமியில். இங்கதான் தேவை. சரியா? அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடிய மரமாக இந்த பூமியில் இது இருக்குது இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது, நம்மை குணப்படுத்துகிறது. சரியா? இதை நாம் புரிந்து கொண்டோம்னு சொன்னா, நீரோட யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் வரக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தை உங்களுக்கு ஆவியும் உயிருமாய் இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது. என்னவா இருக்கிறது? ஆவியும் உயிருமா இருக்கிறது. அப்போ அவருடைய வார்த்தையை நாம் எப்பமெல்லாம் உண்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் மருந்தாக எடுத்துக்கொள்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய உச்சமாக நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய விசுவாசம் சரியாக வேலை செய்கிற பட்சத்தில் அது நமக்கு அது செய்ய வேண்டிய வேலையை செய்து முடியாமல் திரும்பாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை. சரியா? இப்போ இந்த குணமளிக்கிற பச்சிலை நமக்கு வேலை செய்யல அப்படின்னு சொன்னா யாருடைய தவறு? பச்சிலையை தவறா? நம்ம சரியா சாப்பிடல, சரியா எப்படி அதை எப்படி சரி பண்ணி அந்த மருந்தை எப்படி சாப்பிட சொன்னாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணல, நம்ம சாப்பிடல, அதனாலதான் எனக்கு அது வேலை செய்யலையே ஒழிய அந்த மருந்தில் எந்த விதமான குறையும் கிடையாது. சரியா? அது ஆண்டவரிடம் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் குறை உள்ளவன், எனக்கு உங்களுடைய வார்த்தையை விசுவசிக்க வேண்டிய விதத்தில் விசுவசிக்க என்னால் என்ன பண்ணல முடியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை ஏற்ற முறையிலே விசுவசிக்கும்படியாக நமக்கு என்ன பண்ணுவார்? அருள் செய்வார். சரியா? இப்போ இதை தெரிஞ்சிச்சு. சரியா? இப்போ அந்த நகரம் அப்ப எங்க இருக்கு? இந்த நகரம் எங்க இருக்கு? இந்த பூமியில தான் இருக்கு. சரி, இப்போ நமக்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆவியானவர் நமக்கு அளித்த அந்த வசனத்தின்படியாய் நாம் வாசிக்க போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, சாபத்திற்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. சாபத்திற்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது அப்படின்னு. இப்போ சாபம்னா என்ன? இந்த நாள நான் பார்க்க போகிறோம். சாபம் என்றால் என்ன? சாபம்னா என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது சாபம்னா யாராவது ஒருத்தவங்க நமக்கு வேண்டாதவங்க, பிடிக்காதவங்க, இல்லை வேற ஏதோ ஒருத்தவங்க நம்ம என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க அப்படின்னு பல வழிகள், பல முறைகள் இருக்கிறது. சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேலை செய்வதற்கு, சரியா, வேலை செய்வதற்கு பல முறைகள் இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறாரா அப்படின்னா அதுக்குரிய பதில் என்ன? விடுவித்திருக்கிறார். எப்பொழுது சாபத்திற்கு உள்ளானது நகரில் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது இந்த சாபத்தை குறித்த பயங்கள் என்ன பண்ணாது, நமக்கு ஏற்படாது. சரியா? இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் பெற்றுக்கொண்ட பிறகு இதை நான் டைப் பண்ணி அனுப்பினேன். அப்போ ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரதர் இப்போதான் இன்னொருத்தவங்கள்ட்ட நைட்டு தான் சொன்னீங்க, நைட்டு தான் இன்னொருத்தவங்கள்ட்ட இதை குறித்து அவங்களுக்கு இருக்கிற பயத்தை குறித்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன். காலையில் இந்த வசனம் வந்த உடனே இதை என்ன பண்ணேன், நான் அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இன்றைக்கு நிறைய மக்களுக்கு என்ன பண்ணிருக்கு, இந்த சாபத்தை குறித்த ஒரு பயம், ஒரு விதமான ஒரு பயம் மனசில் போட்டு வதச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, ஆமாம் என்ன இருக்கக்கூடாது, சாபத்தை குறித்த பயம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் முதல்ல ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன், சாபத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? சாபத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. எப்பொழுது, அங்கதான் கேள்வி, எப்பொழுது. சரியா? நமக்கு ஒன்றும் செய்யாது, ஆனால் எப்பொழுது, அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ முதலாவது சாபம்னா என்ன அப்படின்னா, சாபம் பைபிள்ல நம்ம வேற வெளியில எடுத்துக்க வேண்டாம். சரியா? வெளியில அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது பண்ணாங்க, அதெல்லாம் வேண்டாம். பைபிள்ல மிக முக்கியமாக 2 சாபங்கள் இருக்கிறது. சரியா? முதலாவது தொடக்கநூல் 3:15 15-19 வரை. தொடக்கநூல் 3:15-19 வரை. தொடக்கநூல் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 15 முதல் 19 முடிய. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்.
அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். தெரியும், இது யாருக்கு? பிசாசுக்கு கொடுத்த சாபம். அடுத்தது, அவர் பெண்ணிடம், உன் மகப்பேரின் வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையில் நீ குழந்தை பெறுவாய், ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அடுத்தது, ஏற்ற துணையாக படைத்த கணவன் மனைவி என்ன பண்ணுவாராம்? ஆண்டு கொள்வான். சரியா? அடுத்தது, அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது, உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய், முச்செடியும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும், வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய், நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். முதல்ல பிசாசுக்கு ஒரு சாபத்தை ஆண்டவர் கட்டளை கூறுகிறார். நீ என்ன பண்ணுவ? மண்ணில் ஊர்ந்து மண்ணை தின்பாய், உன் தலை நசுக்கப்படும். பெண்ணுக்கு இதுவரைக்கும் நான் இணையாக படைத்திருந்தேன், இப்பொழுது நீ என்னவாக இருக்க போகிறாய்? ஆணுக்கு கீழே இருக்க போகிறாய். இது பெண்ணுக்கு ஒரு காரியம், ஒரு சாபத்தினுடைய ஒரு காரியம். அதை விட முக்கியமானது, நீ வருந்திதான் என்ன பண்ண போகிறாய்? குழந்தையை பெறப்போகிறாய். ஏனென்றால் இந்த பூமியை பழுகி பெருகும் ஒரு மிகப்பெரிய வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதில் பெண்ணுடைய பங்கு மிக முக்கியமானது. அது வருத்தத்தினால் இனி நடக்க போகிறது. அடுத்தது, ஆணுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னன்று, இனிமேல் நீ என்ன பண்ண போறது இல்ல, நீ வருந்திதான் என்ன பண்ணிருக்கணும்? உழைத்திருக்கணும். வருந்திதான் உழைக்க வேண்டும், வருந்திதான் என்ன பண்ண வேண்டும்? நீ சாப்பிட வேண்டும். சரியா? இது அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியதில்லை, அவர் வருந்தி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அங்க எல்லா ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். இந்த பக்கம் போனா இந்த பழத்தை சாப்பிடலாம், இந்த பக்கம் போனா இந்த பழத்தை சாப்பிடலாம். அவர் சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் தேவதூதனுடைய உணவு போல ஒரு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருந்தார்? ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தார். ஆனால் சாபம் உள்ள வந்த பிறகு அவர் என்ன பண்ண முடியாது? வாழ்வு ஒரு மரத்தை என்ன பண்ண முடியாது. எப்பொழுது இந்த சாபம் நீங்கி ஆசீர்வாதம் மாறுகிறதோ அப்பொழுதுதான் என்ன பண்ண முடியுது? வாழ்வுதர் மரத்தை போய் அவர்கள் உண்ண முடியும். சரியா? இப்போ முதலாவது சாபம் ஏதேன் தோட்டத்தில் வந்துருச்சு. இரண்டாவது ஒரு சாபம் இருக்கிறது, மனித குலத்திற்கு வந்தது. அது முக்கியமானது, நான் சொல்றது மிக முக்கியமானது. நிறைய சாபங்கள் இருக்கும். சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மிக முக்கியமாக மக்களினங்களுக்கு வந்தது அப்படின்னு பார்க்க போனா இணைச்சட்டம் 27:26. இணைச்சட்டம் 27:26. இணைச்சட்டம் அதிகாரம் 27 இறைவார்த்தை 26. இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும். இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். இந்த பொதுவான சாபத்திற்கு பிறகு திருச்சட்டம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் இன்னொரு முறைக்குள்ள வந்துடுறாங்க. இன்னும் அடிஷனலா ஒரு சாபத்துக்குள்ள வந்துடுறாங்க. எதுல வந்துடுறாங்க? இந்த திருச்சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்கா விடில். சரியா? கேட்டு அதை கடைபிடிக்கா விடில் என்னவா ஆகிறது? சாபமாக மாறிவிடுகிறது. இப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுத்த, அதாவது ஆண்டவர் உண்டாக்கின மக்கள் இனமும் சாபத்திற்குள் இருக்கிறது. ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு இனமாகிய இஸ்ரவேல் இனமும் இனமாக இருக்கிறது, சாபத்திற்குள்ளாக இருக்கிறது. அது இல்லாம அடுத்தது, யாரெல்லாம் அந்த இஸ்ரவேலர்கள் சொன்ன திருச்சட்டத்தை தனக்காக உரிமையாக்கி கொண்டிருக்கிறார்களோ, அதை தனக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதற்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்களும் என்னவா மாறிடுறாங்க? சொல்றதுக்கே பயமா இருக்கா? அவர்களும் சாபத்திற்கு ஏதுவானவர்களாக மாறிவிடுகிறார். சரியா? இப்போ இது பயப்படுகிற ஒரு காரியம்னா, நம்மை பொறுத்தவர்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்போ ஏனென்றால் இதுதான் சாபம் அப்படின்னு ஒரு இருக்கிறது. சரியா? இப்போ நான் இதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் என்கிறத முதலாவது மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? நாம் சாபங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். அதனால் எப்படிங்கிறதா நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சரியா? இப்போ எப்படி 2 வகையான சாபம் இருக்கோ அதே போல சாபத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற்றிருக்கிறோம் சொல்ல முடியுமா? யாருக்காது? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சாபங்களிலிருந்து நான் எவ்வாறு விடுதலையாக இருக்கிறேன். சாபம் ஒன்று செய்யாது அப்படின்னா எப்படி?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் என்ன விசுவாசிப்பீங்க? அவர் அவர் நமக்காக சாபமானார். இது எல்லாருக்கும் தெரியும், சரியா? நிறைய பேருக்கு தெரியும். அவர் எனக்காக சாபமான அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு என்ன கிடையாது, சாபம் கிடையாது. எப்படி சாபமான? எப்படி சாபமானார்? இப்போ ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு வருதா, எப்படி சாபமானார் அப்படிங்கிறதுல எனக்காக சாபமானார் நம்ம நம்புறோம். எப்படி சாபமானார்? இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை தான் நமக்கு நம்ம வெளிச்சமாக இந்த சாபங்களை நான் நம்பாத படிக்கு ரொம்ப சிம்பிளா இத்தனை வருஷமா நானும் படிச்சிருக்கிறேன் இந்த வசனத்தை, சரியா? இந்த இறை வார்த்தையை இத்தனை வருடமாக நானும் படிச்சிருக்கேன். உங்களை போலதான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டபடியினால் அவர் என்ன பண்ணார், எனக்காக அவர் சாபமானார் அப்படின்னு. உண்மைதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அதுக்குள்ள ஒரு காரியத்தை நாம் நம்ப வேண்டியது இருக்கிறது, விசுவாசிக்க வேண்டியது இருக்கிறது. அது சரியான அந்த விசுவாசத்தை அதன் மேல் வைக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு, நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு காரியம் வருகிறது, சரியா? இப்போ அதை பார்க்கலாம். அதனால சொல்லுகிறேன், நம்பிக்கை தான் நமக்கு என்ன பண்ணுகிறது, நம்பிக்கை தான் நமக்கு எதை தருகிறது, சாபத்திலிருந்து விடுதலையை தருகிறது. இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற நம்பிக்கை, சரியா? நான் இப்போ ஒன்று சொல்றேன், நம்பிக்கை தான் நமக்கு நம்மை சாபத்திற்குள்ளும் உட்படுத்துகிறது. எப்படி? ரெண்டு காரியம். ஒன்று, நம்பிக்கை தான் நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. அதே போல நம்பிக்கை தான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கை தான் நம்மை சாபத்திற்கு உட்பட்டவர்களாக மாற்றுகிறது. ஏனென்றால் மிக முக்கியமான இரண்டு சாபங்கள், ஒன்று ஆதாமிலிருந்து வந்த சாபம், இன்னொன்று திருச்சட்டத்தினால் வந்த சாபம், சரியா? இந்த வார்த்தைகளை கேட்டு நீ கடைபிடிக்காவிடில் என்ன ஆயிரும், நீ உனக்கு சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினா இந்த இரண்டிலிருந்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, மீட்கப்பட்டிருக்கிறோம், தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு நம்மை ஒன்றும் செய்யாது என்பது உண்மை. அதை நாம் அறிந்திருக்கிற வரை, அறிந்த பிறகுதான் அதை நான் புரிஞ்சுக்கணும். நம்ம கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் செக்கை யாராவது கொடுத்து இருந்தாங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது 10 லட்சம் ரூபாய் செக்கு தான். இது ஆவிக்குரிய வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படுகிற ஓமை, சரியா? அது 10 லட்ச ரூபாய் செக்கு தான். ஆனால் அதை கொண்டு போய் பேங்க்ல போட்டு அதை நான் எனக்கு பணமாக மாற்றினால் ஒழிய அது என்ன பண்ணாது, எனக்கு வேலை செய்யாது. அந்த செக்குனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் கிடையாது, இல்லையா? நான் வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். அதுபோல இது எனக்கு தெரிகிறது, இது மதிப்பு மிக்கது, உயர்வானது, இதன் மூலமாக தான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் எந்த நம்பிக்கையின் மூலமாக நான் மீட்கப்பட போகிறேன் என்பதை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு விளக்குவாராக, சரியா? எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 3 10வது இறைவார்த்தை. கலாத்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 10. திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பி இருப்பவர்கள் சாபத்திற்கு ஆளானவர்கள். திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பி இருப்பவர்கள் சாபத்திற்கு ஆளானவர்கள். முதல் நம்பிக்கை எதை நம்பி இருப்பவங்க? திருச்சட்டத்தை சார்ந்த செயல்களையே. திருச்சட்டத்தை நம்பி இருப்பவர்களா, திருச்சட்டத்தை சார்ந்த செயல்களை நம்பி இருப்பவர்களா? திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பி இருக்கிறவர்கள், சரியா? அப்போ திருச்சட்டம் சார்ந்த செயல்கள்னா என்ன? 10 கட்டளைகளும் பல கட்டளைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் செய்தால் என்ன ஆகும், நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் இந்த வார்த்தையை, ஆண்டோட வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, திருச்சட்டத்தை சார்ந்த செயல்களையே நம்பி இருப்பவர், திருச்சட்டத்தை நம்ம பார்த்தா தெரியும், திருச்சட்டத்தை நம்பி இருப்பவர்கள் சாபத்திற்கு உள்ளானவர்கள் அப்படின்னு சொல்லி பவுலடியார் பல இடங்கள்ல அதிகமா அழுத்தி சொல்றார். காரணம் என்ன அப்படின்னா, அங்கு இருப்பது செயல்கள் அப்படிங்கிற ஒரு காரியம். எது? செயல்கள். நாம் செயல்களின் மூலமாக திருச்சட்டம் சொல்லுகிற செயல்களை செய்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டலாம் அல்லது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறிவிடலாம் என்று சொல்லி சொன்னால் அது என்ன கிடையாது, அது செய்ய இயலாது, அது செய்ய இயலாது. அப்போ ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா, முதலாவது ஆசீர்வாதம்னா என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இந்த பூமியில் கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறுகிற காரியத்தை தான் பைபிள் ஆசீர்வாதமாக கணக்கெடுத்துக் கொண்டு முதலாவது ஆசீர்வாதமாக அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, சரியா? ஒரு மனிதன்
கடவுளுக்குரியவனாக மாறி பரலோகம் சொல்லக்கூடியதைத்தான் இந்த மனிதனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவருடைய பரலோகமும் ஆண்டவருடைய வார்த்தையும் கணக்கில் எடுக்கிறது. மற்றவை எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சமாக இருக்கிறது. சரியா? அப்போ திருச்சட்டத்தை சார்ந்த செயல்களால் ஒருவர் என்ன பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப அப்படியே 19-20 வாசிங்க. 3:19-20 வாசிங்க. கலாத்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 19-20. அப்படியானால் திருச்சட்டத்தின் பயன் என்ன? குற்றங்களை எடுத்து காட்ட அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. வாக்குறுதிக்கு உரியவரான வழிமரபினர் வரும் வரை அது நீடிக்க வேண்டியிருந்தது. திருச்சட்டம் சார்ந்த செயல்களை நம்புபவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப திருச்சட்டத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா என்ன? அப்படியானால் திருச்சட்டத்தின் பயன் என்ன? அது குற்றங்களை எடுத்து காட்ட பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. பிற்காலத்தில் திருச்சட்டம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? எப்பொழுது கானான் தேசத்திலிருந்து அவர்கள் கடந்து வந்தார்கள், எகிப்திலிருந்து கானானுக்கு கடந்து வந்தார்களோ அப்பொழுதுதான் திருச்சட்டம் கொடுக்கப்பட்டது. அது பிறகுதான் அது என்ன பண்ணப்பட்டது? சேர்க்கப்பட்டது. ஏனென்றால் எவையெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காத குற்றங்கள் என்று சொல்லி மனிதர்கள் அறிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இது திருச்சட்டம். சரியா? அதுதான் திருச்சட்டம். ஆகவே கொடுக்கும் பொழுதே ஒரு கண்டிஷன் கொடுத்தாச்சு. இந்த திருச்சட்டத்தின் படி யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். திருச்சட்டத்தின்படி யார் ஒருவர் செயல்படவில்லையோ அவர்கள் சாபத்திற்குள்ளானவர்களாக மாறிவிடுவார்கள். இது லா, இது சட்டம். சரி, அது உங்களுக்கு, எனக்கு, அவருக்கு, வேண்டியவர், வேண்டாதவர் அப்படிலாம் என்ன பண்ணாது, அது வேலை செய்யாது. அது எல்லோருக்கும் உரியதாக இருக்கிறது. எது முழு மக்களினங்களுக்கும் உரியதாக இருக்கிறது. சரி, முழு மக்களினங்களுக்கும் ஆதாம் மூலம் எப்படி ஆசீர்வாதம் சாபம் உலகத்தே வந்ததோ அதுபோல திருச்சட்டமும் வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல. சரியா? அதை அந்த சட்டம் என்பது கடவுளால் இஸ்ரவேலர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. மற்ற ஒவ்வொருவருடைய மனசாட்சியிலும் அது எழுதப்பட்டிருக்கு. எல்லாருடைய இருதயத்திலும் என்ன பண்ணிருக்கிறார்? யாரும் சொல்ல முடியாதான். பைபிள் சொல்லுது, யாரும் எனக்கு தெரியாது இந்த 10 கட்டளை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. திருச்சட்டத்தை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது இயல்பாகவே அவருடைய மனதிலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கு. சரியா? இப்போ அப்ப என்ன ஆயிருது? இந்த திருச்சட்டத்தை ஒருவர் மீறும் பொழுது அது என்னவாயிருது? அது ஒரு சாபமாக மாறிவிடுகிறது. நாம் அறிந்தோ அறியாமலோ பல முறை என்ன பண்ணிடுறோம்? அப்படிப்பட்ட தவறை நாம் என்ன பண்ணிடுறோம்? செஞ்சிடும். சரியா? இப்ப செய்வது நிமித்தமாக என்ன ஆயிருது? இது நமக்கு ஏதோ ஒரு துன்பத்தை, ஒரு துயரத்தை நமக்கு தருவதற்கு அது ஒரு வாய்ப்பாகவே என்ன பண்ணுகிறது? மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போ அடுத்து அப்படியே 23-25 வாசிங்க. 23-20 சாரி 20 வாசிங்க. இப்போ மறுபடியும் 20. அப்படியா திருச்சட்டத்தின் பயன் என்ன? குற்றங்களை எடுத்து காட்ட அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. வாக்குறுதிக்கு உரியவரான வழிமரபினர் வரும் வரை அது நீட்டிக்க வேண்டியிருந்தது. வானதூதர்கள் மூலம் அச்சட்டம் இணைப்பாளர் ஒருவர் வழியாய் கொடுக்கப்பட்டது. திருச்சட்டம் எது வரைக்கும் இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா, எது வரைக்கும்? வாக்குறுதிக்கு உரிய ஒரு வழிமரபினர் வரும் வரைக்கும் தான் அந்த திருச்சட்டம் பவரோட இருந்துச்சு. சரியா? அந்த வழிமரபினர் யாரு? நான் அதுக்குள்ள போனா இந்த இதை விட்டு வெளியில போயிடுவோம். சரியா? அதனால இப்ப வழிமரபினர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வழிமரபினர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. அவர் தான் வாக்களிக்கப்பட்ட வழிமரபினர். அப்போ திருச்சட்டம் எது வரைக்கும் வேலை செஞ்சுச்சு? பரலோகத்தின் பார்வையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் வரையில் தான். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, ஏன் எனக்கு சாபம், கிறிஸ்தவர்களாக என்னை சாபம் ஒன்றும் செய்யாது அப்படின்னா முதல் பாயிண்ட் இது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுதே இதை என்ன பண்ணிடுச்சு? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டார். சரியா? இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அடுத்தது 20வது வசனம். நேரடியாய் ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை. வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரடியாய் செயல்பட்டார். வாக்குறுதி கொடுத்த பொழுது, வாக்கு தத்தங்கள் கொடுத்த பொழுது, ஆண்டவர் ஆதாமுக்கு வாக்குறுதி கொடுத்த பொழுது, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்த பொழுது, அவன் பாவம் செய்த பொழுது நான் மீட்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்த பொழுது ஒருவராய் தான் செயல்பட்டார். அதே போல இப்பொழுதும் கடவுள் ஒருவரே நேரடியாக செயல்படுகிறார். யார் மூலமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு திருச்சட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டிவிட்டார் என்று சொல்லி என்ன சொல்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே இப்பொழுது நீங்களும் நானும் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும், திருச்சட்டத்தினுடைய பிடியில் நாம் இல்லை அப்படின்னு புரிஞ்சு.
ஒரு கேள்வி வரும், திருச்சட்டத்தின் பிரிவில் இல்லைன்னா அப்போ வந்து 10 கட்டளைகள்லாம் வேண்டாமா? 10 கட்டளைகள்லாம் வேண்டான்னு எங்கேயுமே சொல்லலை. சரியா? 10 கட்டளைகள்லாம் வேண்டான்னு எங்கேயுமே சொல்லலை. ஆண்டவர் வந்து அதை ஒரு நாளும் அதை சொல்லவில்லை. அதான் பிறகு பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து 3:11-12 வாசிங்க. 10 வாசாச்சு. 10 வாசிங்க. சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பி இருப்பவர்கள், எப்படி வேற எதையும் நம்பாம ஏதாவது ஒண்ணு செஞ்சு என்ன பண்ணிடணும், நான் வந்து கடவுளுக்கு ஏற்புடையவரா மாறிடணும் என்று சொல்லி சட்டம் சார்ந்த செயல்கள். நீ பாவம் செஞ்சுட்டியா, நீ போய் ஆடு எடுத்து பலி கொடுத்துரு, அல்லது வந்து புறாவை பலி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இருந்த பழைய சட்ட முறைமைகளின் படியே அதற்கு ஏற்ற முறையில் ஏதாயும் செய்தே நான் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைத்தால் என்ன ஆயிரும், அவர்கள் சாபத்திற்கு ஆளாவார்கள். ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்று எழுதியுள்ளது. அப்ப யாரு சபிக்கப்பட்டவர்கள்? திருச்சட்டத்தினுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்காதவர்கள். இப்போ நம்ம எல்லாரும் நம்ம மேல ஒரு கையை வச்சுட்டு கேட்போங்க, திருச்சட்டம் சொல்லுகிற காரியங்களின்படி நான் நடக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மளே யாரும் சொல்ல வேண்டாம், நம்மளே மனசாட்சியை கையை வச்சுட்டு கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா சபிக்கப்பட்டவனா? நம்ம பார்வையில் சொல்ல வேண்டாம், வாயால் சொல்லக்கூடாது. சரியா? சரியா? ஆனா நம்ம யாரு தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரியா? நம்ம மனசு வேணா சொல்லலாம் எது வேற மாதிரி, ஆனா நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. யார் எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். அதான் கேட்டேன் பிரதர்கிட்ட, உங்கள்கிட்ட கேட்டேன், எப்படி சாபமானோம்னா எப்படி சாபமானார் ஆண்டவர் நமக்காக? அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லிட முடியலாம், நம்ம சொல்லிடலாம். சரியா? இப்போ பார்க்கலாம். இப்போ 23-25 வாசிங்க மறுபடியும். நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்ட காவலில் வைக்கப்பட்டிருந்தோம். வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை நாம் பெறும் வரை இந்நிலை நீடித்தது. இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டி செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது. திருச்சட்டம் என்னவா செயல்பட்டுச்சா? நம்ம கையை பிடிச்சி பூரா டீச்சரா இருந்துச்சா, இது சரி, இது தப்பு, இது சரியா இது சரியா நடக்காத அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு டீச்சரா, ஒரு வழித்துணையா என்ன இருந்துச்சா? திருச்சட்டம் நமக்கு இருந்தது. திருச்சட்டம் ஏனென்றால் திருச்சட்டம் இது சரி தவறுன்னு சொல்லலை அப்படின்னு நினைக்க நமக்கு பாவம் தெரியாது. அதுவரை தான் திருச்சட்டம் கொடுக்கப்படுவதற்காக கடவுள் என்ன பண்ணனாராம், அதுக்கு முன்னதாக செய்யப்பட்ட பாவங்களை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லி அது மக்கள், அந்த இஸ்ரேல் மக்களை மன்னிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏனென்றால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதன் பிறகுதான் அந்த திருச்சட்டம் கொடுக்கப்பட்ட பொழுது பாவம் என்னாயிடுச்சு, வலுப்பெற ஆரம்பித்தது. ஏனென்றால் ஒன்றை சொல்லி இருக்கிறதை மீறும் பொழுது அது வந்து வலுப்பெற ஆரம்பிக்கிறது. சரியா? இப்போ வாசிங்க அப்படியே. இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. இப்ப நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப நாம என்ன பண்ணிருக்கிறோம்? என்ன கொண்டிருக்கிறோம்? நம்பிக்கை. நம்பிக்கைனா விசுவாசம். என்ன விசுவாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவசிக்கிறபடியினால், நான் நம்புகிறபடியினால் இப்பொழுது நான் யாருடைய பொறுப்பில் இல்லை? வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. வழித்துணைவருடைய பொறுப்பில் இல்லை. அதாவது திருச்சட்டத்தினுடைய பொறுப்பில் இப்பொழுது இல்லை. ஒன்றும் இல்லை, நம்ம டீச்சர்கிட்ட படிக்கிறோம், ஸ்கூல்ல படிக்கிறோம், 10th படிக்கிறோம், 11th படிக்கிறோம், 12th படிக்கிறோம், அதுக்கப்புறம் காலேஜ் போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாம் படித்து முடித்த பிறகு நம்ம பெரிய ஆளாகி வேலைக்கு போன பிறகு அப்பவும் நம்ம யார் பொறுப்பில் இருப்போம்? டீச்சர் பொறுப்புலையா? இல்லை, கிடையாது. அவங்க நம்ம எப்பொழுது கற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் நாம் யாருடைய பொறுப்பில் இருக்கிறோம்? நம்முடைய ஆசிரியருடைய பொறுப்பில் இருக்கிறோம். எப்பொழுது அதுல இருந்து வெளியில வர்றோமோ அப்பொழுது நம்ம அவருடைய பொறுப்பில் இல்லை. அது போல எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பொழுதில் இருந்து நாம் அந்த பொறுப்பில் இல்லை, வேறொரு பொறுப்புக்கு மாற்றப்பட்டோம். அது யாருடைய பொறுப்பு என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருமாகிய திரியேக தெய்வத்தினுடைய பொறுப்பிற்கு நாம் மாற்றப்பட்டோம். சரியா? இப்போ நம்ம வந்து சட்டத்தின் பொறுப்பில் இல்லை, இப்பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பொறுப்பில் இருக்கிறோம், அவருடைய வார்த்தையின் பொறுப்பில் இருக்கிறோம், அவருடைய ஆவியின் பொறுப்பில் இருக்கிறோம். பேசுறோம், புரியுதா? அப்போ அதனால சாபம் எங்க இருந்து வந்துச்சு? சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யலைன்னா அல்லது என்ன ஆயிருது? அது சாபமாக மாறுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சாபத்தை எடுத்தாலும் அதனுடைய மூலம் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சட்டத்தில் தான் இருக்கு. அது இந்துக்களா இருந்தாலும் சரி, முஸ்லீம்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுகிற அந்த சாபத்தினுடைய போர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன அந்த
கட்டளைகள் தான் இருக்கிறது. ஏனென்றால் அது மனசாட்சியிலே எழுதி வைக்கப்பட்டாயிடுச்சு. சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம திருச்சட்டம் சார்ந்த செயல்கள் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்க போகுது. ஏனெனில் கிறிஸ்து இயேசு மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அடைந்து கொண்டீர்கள். திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் சாபத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சட்டத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. சரியா? இதை நான் யார் ஒருவர் நம்புகிறார்களோ ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இது செயல்பட ஆரம்பிக்கிறது. இது அப்ப செயல்பட ஆரம்பிக்கும். இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம்? யாரோ ஒருத்தவங்க ஆண்டவரை அறியாதவர்கள் சாபத்திற்கும் மற்ற காரியங்களுக்கும் பயந்து கொண்டிருப்பது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன பண்ணுவோம்? அதுக்கு பயந்துகிட்டே இருக்கும். சரியா? பயந்துட்டு இருந்தா என்ன ஆகுது? யாரோ சொன்னாங்களோ, யாரோ பண்ணாங்களோ, யாரோ ஒரு குறுகுறுப்பக்காரன் அடிச்சு சொல்லிட்டு போயிடுவான். நல்ல காலம் பிறக்குறது, நல்ல காலம் பிறக்குது சொல்றதே கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குங்கிற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து குறுகுறுப்பு அடிக்கும் போதே எப்படி தெரியும்? நமக்கு கேட்கும். அவன் சொல்றது என்னமோ நல்ல காலம் தான் சொல்லுவான். ஆனா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த சத்தம் இதை கேட்ட உடனே கிடுகிடுன்னு. இப்ப இல்லை, அப்போ ஒரு காலத்துல இல்லையா? இப்ப கேட்கும்போது உள்ள கிடுகிடுங்கும். என்னது அந்த உடுக்கு அந்த சத்தம் உள்ள கிடுகிடுங்கும். ஏன்னா அவன் சொல்ற நல்ல காலம் கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கெட்ட காலம் மாதிரி தெரியும். எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது. இதான் விசுவாசம், இதான் நம்பிக்கை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால் எந்த சாபமும் என்னை ஒன்றும் செய்ய இயலாது, முடியாது என்பதுதான் விசுவாசம், நம்பிக்கை. சரியா? இப்போ இந்த எப்படி சாபத்துல 2 வகை இருந்துச்சோ அதே போல நம்பிக்கையில எப்படி 2 வகை இருந்துச்சோ அதுல ஒரு நம்பிக்கையை பார்த்தோம். எது? திருச்சட்டத்தின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம எதற்கு நேராக சாபத்துக்கு நேராக கொண்டு போயிருக்கு. அப்ப இன்னொரு நம்பிக்கை இருக்கு, அது நம்மை விடுவிக்கிறதாக இருக்கிறது. அது எது மேல் உள்ள நம்பிக்கை? எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 3:1-5 வரை. கலாத்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அறிவிலிகளான கலாத்தியரே, உங்களை மயக்கியோர் யார்? கலாத்திய சபையை பார்த்து பவுலடியார் கடுப்பாய் கேட்கிறாரு. அறிவிலிகளான கலாத்தியரே, உங்களை மயக்கியோர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண் முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா? உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்க விரும்புகிறேன். நான் இவ்வளவு விஷயம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நான் படம் பிடித்து காட்டணும்னா போட்டோ எடுத்துல அவர் எப்படிலாம் நமக்காக சிலுவையில அறையப்பட்டார் என்பதை நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி படமா தெரிகிறது போல நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறேனே, அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேனே. அப்படி இருந்தும் உங்களை மயக்கியவன் யார் அப்படின்னு கேட்கிறார். சரியா? யார் அப்படின்ட்டு நீங்கள் தூய ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக் கொண்டீர்கள்? திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? கேட்கிறாரு. நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க பாத்தீங்களா? அது திருச்சட்டம் சார்ந்த செயல்களை செய்ததினாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதினாலா? என்ன அர்த்தம்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய உன்னதமான ஆசீர்வாதம் அது ஆவியானவர் நமக்குள் இருப்பது, ஆண்டவர் நமக்குள் இருப்பது. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களே, இது திருச்சட்டம் சார்ந்த செயல்களை செய்ததாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? அப்படியே எழுந்து போனதுனாலா? நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? சரியா? நற்செய்தியை கேட்கும் பொழுது ஒரு காரியம் பை ப்ராடக்ட் நமக்குள்ள வருது. என்ன அப்படின்னா நம்பிக்கை, விசுவாசம். நற்செய்தியை கேட்க கேட்க எது நற்செய்தி? இப்ப நம்ம கேட்கிறோம் இல்லையா? இதான் நற்செய்தி. நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்து படம் பிடித்து காட்டப்படுவதுதான் நற்செய்தி. சரியா? இயேசு கிறிஸ்து யார், அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை படம் பிடித்து காட்டப்படுகிறது அல்லவா? அதற்கு தான் நற்செய்தி, வேற ஒண்ணும் கிடையாது. ஆகவே நற்செய்தியை கேட்டதாலா அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களா? அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீங்கள் பட்டறிந்த அனைத்தும் வீண்தானா? வீணாகத்தான் முடியுமா? உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார்? நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா
அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? கேட்கிறாங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையான செயல்கள் உண்டாகிறது, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்கிறாரு. இது நீங்க சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதனாலா அல்லது வார்த்தையை கேட்டு நம்பிக்கை கொண்டதினாலா? அப்ப கலாத்தியருடைய பதில் என்ன வார்த்தை இருக்கும்? வார்த்தையை கேட்டு நம்பிக்கை கொண்டதுதான். ஏனென்றால் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் மீட்பு உண்டு என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மேல உள்ள நம்பிக்கையினால் என்ன பண்ணிட்டாங்க? அதுல இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் யாரோ அவங்களை என்ன பண்ணிட்டாங்க? அப்படிலாம் இல்ல, நீ போய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக தான் பவுலடியார் என்ன பண்ணுகிறார்? இதே அவங்க சொல்றார். ஆகவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சட்டம் சார்ந்த செயல்களினால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, செயல்களின் மூலமாக நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுங்கிறது நல்லா தெரியும். அப்படின்னா நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுன்னா நற்காரியங்கள் வேற, திருச்சட்டம் சார்ந்த செயல்கள் என்பது வேற. சரியா? நற்காரியங்களை செய்யும்படியாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? கடவுளால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் நற்செயல்கள் புரிய வேண்டும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மீட்பு உண்டாவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில மேன்மைகள் உண்டாவதற்கு, என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நான் போய் என்ன பண்ண முடியாது? ஆட்டையும் மாட்டையும் பலி கொடுத்து கொண்டிருக்க முடியாது. இதெல்லாம் செஞ்சா எனக்கு நல்லது வந்துடும் சொல்லிட்டு பழைய திருச்சட்டம் சொல்லுகிறத அதை செய்து நான் என்ன பண்ணிட முடியாது? மீட்படைந்து விட முடியாது, விடுதலை அடைந்து விட முடியாது. இதைத்தான் பவுலடியார் திரும்ப திரும்ப சொல்றாங்க. சரியா? இதை நாம் செய்யவே முடியாது என்று சொல்லி. சரியா? ஆகவே அப்ப இரண்டாவது நம்பிக்கை என்ன சொல்லுகிறது? இரண்டாவது நம்பிக்கை, நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? முதல் வகை நம்பிக்கை திருச்சட்டம் சார்ந்த செயல், அது நம்ம வேற இடத்துக்கு கொண்டு போயிருது. நற்செய்தியை கேட்டு நற்செய்தி மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு எதை கொண்டு வருகிறது? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சரியா? அப்போ நான் நிறைய ஜெபம் பண்றேன், என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும், என்னுடைய நன்மைகள் நடக்கணும், ஜெபம் பண்றேன். கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அது ஏன்னா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் வெறும் ஜெபம் மாத்திரம் அல்ல, நம்முடைய விசுவாசம் சரியான இடத்துல சரியான முறையிலே வைக்கப்படும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் ஒரு பிணியாளியே வீற்றும். சரியா? ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு ஆண்டவரிடமிருந்து அற்புதங்களை பெற்றுத்தரும். விசுவாசம் உள்ள ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் இயலாத காரியங்களை நமக்கு என்ன பண்ணும்? செய்ய ஆரம்பிக்கும். சரியா? இப்போ நான் கேட்டேன். சரியா? இப்போ ரெண்டு நம்பிக்கை பார்த்தோம். இரண்டாவது நம்பிக்கை நற்செய்தி மேல் வைக்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தருகிறது இருக்குது. நற்செய்தியில என்ன, நற்செய்தியில சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு 4-5 லிஸ்ட் பார்க்க போறோம். சரியா? ஏனென்றால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இப்பொழுது நான் ஒரு முறை என்ன பண்ண போகிறேன், அதை உங்களுக்கு நினைப்பூட்ட போகிறேன். ஏனென்றால் இது நம்ம பொதுவா நற்செய்தியின் மேல் விசுவாசம் வைத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நமக்கு தெரியும். நற்செய்தியில என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, அதை நான் எப்படி நம்பி இருக்கிறேன், அந்த நம்பிக்கை எனக்கு எவ்வாறு மீட்பளிக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போறோம். சரியா? முதலாவது இந்த முதல் காரியம் எபேசியர் 2:8-9. எபேசியர் 2:8-9. எபேசியர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 8-9. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. புரிந்து கொள்ள வேண்டும். எது எந்த நம்பிக்கை என்னை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துகிறதுனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கிறதுலவா, இந்த விசுவாசம், இது நான் எதையாவது செஞ்சு என்ன பண்ணிட முடியாது, பெற்றுக்கொண்டது கிடையாது. சரியா? அது கிருபையா. அது எப்படி? கிருபைனா என்னது? இலவசமாய் கிடைப்பது. கிருபைனா எங்கள் மேல் கிருபாயா சுவாமி கிருபையாயிரும் சொல்றோம் இல்லையா? கிருபைனா என்னது? இரக்கத்தினுடைய கண்டே பிடிக்க முடியாத ஆழம் தான் கிருபை. சரியா? நாம ஒரு ஆளுக்கு ஏதாவது உதவி செய்யறோம்னு வச்சுங்களேன், நாம அவர் மேல கிருபையா இருக்கிறோம் கிடையாது. நான் அலெக்ஸ் பிறகு ஏதாவது உதவி செய்யறேன் அப்படின்னா நான் அவர் கிருபையா இருக்கிறோம் கிடையாது, நான் அவர் மேல் இரக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இரக்கத்தினுடைய ஒரு மிக கொஞ்சமான அளவு. ஆனால் கடவுள் நம்மையில் இரக்கமா இருக்கிறார் இல்லையா, அதற்கு பேர் தான் கிருபை. சரியா? நாம் எந்த தகுதியும் கிடையாது அவரிடம் போய் உதவியை பெற்றுக்கொள்வதற்கு. நான் எந்த தகுதியும் கிடையாது அவரிடம் போய் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு. நான் எந்த தகுதியும் கிடையாது அவர் எனக்கு நிலை வாழ்வை தருவதற்கு. ஆயினும் எனக்கு அவர் தந்திருக்கிறார் அல்லவா, எனக்கு அவர் செய்கிறார் அல்லவா, என்னை அவர் காக்கிறார் அல்லவா, அதற்கு பெயர் தான் கிருபை. சரியா? அப்போ இந்த கிருபை அப்ப இருக்கிறதுலே மிகப்பெரிய கிருபை எது? இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர். சரியா? இருக்கிறதுலே மிகப்பெரிய கிருபை
பரலோக ராஜ்யம். சரி, இருக்கிறதுலே மிகப்பெரிய கிருபை நானும் நீங்களும் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்றப்பட்டிருக்கும். இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கிருபை. இந்த கிருபைக்கு ஏதுவல்லாத எந்த நிகரான கிருபை எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். சரியா? இப்போ நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகும்போது சப்போஸ் ஆண்டவர் வந்துட்டாரு, வந்த உடனே வாங்கன்னு சொல்லும்போது நம்ம கிளம்பி போறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிருபை. அதான் கிருபை. என்ன அந்த எதனால அந்த நம்பிக்கை வருது? நான் ஏதாவது செஞ்சு ஆண்டவர் கூட போயிடுவேன் நினைச்சோம்னா என்ன பண்ணிடுவோம்? நம்ம தோத்து போயிடுவோம். அவர் கிருபையா என்ன பண்ணுகிறார்? அழைத்து செல்வார் என்று சொல்லி அவரையே நம்பி அவரையே சார்ந்து அவருக்கே உரிய ஒரு முறையில வாழ ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கிருபையினுடைய உச்சமாக இருக்குது. சரியா? அப்போ எந்த நம்பிக்கை இருக்க வேண்டும்? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அது இலவசம், அது கிருபை, அது வேறு எந்த செயல்களை செய்தோ அல்லது வேறு எந்த காரியங்களை செய்தோ கிடைத்தது கிடையாது என்று எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்துவது. சரியா? அவர் மேல வைக்கிற நம்பிக்கை. சரி, அடுத்ததாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 இறைவார்த்தை 20. கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார், எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறது வந்து ரொம்ப சும்மா சாதாரணமாலாம் இல்லை. எப்படி பேமெண்ட் கொடுத்தா ஆண்டவர் உங்களே வாங்கியிருக்கிறார். நம்ம வந்து பணம் கொடுத்து எதை வாங்குவோம்? பொருள் வாங்குவோம். சரியா? பணம் கொடுத்து பொருள் வாங்கும். ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா அதோடைய மதிப்பு எப்படிதான் இருக்கும்? இல்லை, ஒரு 5 கோடி ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு வைரம், அது விலை வந்து 5 கோடி ரூபாய் அப்படின்னா அதோட மதிப்பு எப்படி? அப்போ எவ்வளவு பணம் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அது மதிப்பு கூட இருக்கு இல்லையா? சரி, இப்போ ஆண்டவர் சொல்லுங்க, ஆவியானவர் சொல்லுகிறார், வாசிங்க மறுபடியும். கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார், எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆகவே நீங்க என்ன பண்ணீங்க? இந்த பூமியில வாழுகிற நாட்கள்ல அவருக்கு பிரியமா நடந்துங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? விலை கொடுத்து நம்ம சும்மா இலவசமாய் மீட்கப்பட்டோம் அப்படின்னா நமக்கு இலவசம். சரியா? ஆனா அவர் கொடுத்தது விலை. சரியா? நமக்கு அது இலவசமா இருக்கு. அதான் நமக்கு இலவசமா கிடையாது. அதான் சொல்லுவாங்கல்ல, இலவசமா கிடைக்கிற எதுவுமே வந்து என்ன பண்ணாதான் பைபிள் ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரீயா கொடுக்காதீங்க அப்படின்னு. ஃப்ரீயா கொடுக்காதீங்க, ஏதாவது கொடுத்து பைசா கொடுத்துவாங்க. ஏன்னா ஃப்ரீயா கொடுத்தா அதோடைய அருமை தெரியாது அப்படின்னு. அது மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு இது நடந்திருக்கு, அது என்ன பண்ணல நமக்கு சரியா தெரியல, அந்த அருமை தெரியல. சரியா? இப்ப என்ன விலை கொடுத்தாரு வாசிக்கலாம் தெரியும். 1:18 1 பேதுரு 1:18-19. 1 பேதுரு 1:18-19. 1 பேதுரு அதிகாரம் 1 இறைவார்த்தை 18-19. இறைவார்த்தை 18-19. உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மரவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உங்களை என்னையும் கடவுள் மீட்டுக் கொள்ள கொடுத்த விலை இருக்கிற யார் நம்ம இலவசமாக இடப்படல, மீட்கப்படல, விலையை கொடுத்துதான் மீட்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு நாம் பணம் கொடுக்காததுனால அது நமக்கு எப்படி இருக்கு? இலவசமா இருக்கு தெரியுது. அந்த கொடுக்கப்பட்ட விலை எது? மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவினுடைய உயர் மதிப்புள்ள ரத்தம். அந்த ரத்தத்துக்கு இந்த உலகத்துல அடிஷனலா அந்த ரத்தம் போலவே இன்னொரு ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் லேப்ல எவ்வளோ டெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ரத்தம் இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் கிடையாது, எந்த மனிதனுக்கும் கிடையாது. மாசு மறுவற்ற ரத்தம். அந்த ரத்தத்துல என்ன கிடையாது? துளி கூட பாவம் கிடையாது. மாசு மறுவற்ற அந்த ரத்தம். அந்த ரத்தத்தை இங்க எத்தனை விலை கொடுத்தாலும் இந்த பூமியில என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. எவ்வளவு செலவு பண்ணாலும், எவ்வளவு வேலை செஞ்சாலும், எவ்வாறு என்னதான் பண்ணா கூட அந்த ரத்தத்தை இந்த பூமியை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது, வாங்க முடியாது. அப்படிப்பட்ட உயர் மதிப்புள்ள ரத்தத்தை கொடுத்து யார் மீட்கப்பட்டிருக்காங்க? நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்க? நீ என்னுடைய பார்வைக்கு நீ அருமையானபடியினால் நீ என்னிடம் கனம் பெற்றாய்.
அந்த வார்த்தை சொல்றாரு, நான் இந்த பார்வைக்கு நீ அருமையா இருக்கிற. எந்த அளவுக்கு அருமையா இருக்கிற அப்படின்னா, என்னுடைய மகனுடைய விலை மதிப்பற்ற ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்கும் அளவிற்கு நீ எனக்கு அருமையா. இப்போ அவ்வளவு அருமையான நம்ம சாபத்தால் ஆட்கொள்ளப்படுவோமா? சாபத்தால் ஆட்கொள்ளப்படுவோமா? சந்தேகமா இருக்குண்ணா, தெரியலையே எனக்கு அப்படின்னு மாதிரி இருக்கு. வாய்ப்பே இல்லை ராஜா. ஆமா, சாபத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதத்தோட என்ன பண்ணணும், அதை குறித்த நினைவுகள் கூட நம்முடைய மேல இருக்கக்கூடாது. சரியா? சாபத்திற்கும் நமக்கு அதனாலதான் சொல்றேன், இனி வந்து சாபத்திற்கு ஆளானது எதுவுமே அந்த நகரிலே இருக்காது. இருக்காது. சாபம் என்னை ஒன்றும் செய்யாது. ஐயோ, அவங்க மண்ணள்ளி போட்டாங்களே, மண்ணள்ளி போட்டா மண்ணுக்கே திரும்புவாய், அவ்வளவுதான். என்ன போடுற மண்ணை எனக்கு மண்ணை போன மறுபடியும் மண்ணுக்கே போயிடும், அவ்வளவுதான். நம்ம கிட்ட வராது. சரியா? ஏன்னா நம்ம அந்த மண்ணுக்கு திரும்பக்கூடிய இந்த சரீரத்தையே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, விண்ணவரின் சாயலாக மாற்றியிருக்கிறாராம். ஒரு நாள் வரும், அப்பொழுது அவரை நம்பி இருக்கிறவர்கள் உயிர் பெற்று எழுந்து விண்ணவரின் சாயலை கொண்டிருப்பார்கள் என்பது உண்மை. இவ்வளவு காரியத்தை செய்து வைத்திருக்கிறவர், நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது, இவ்வளவு நன்மைகளை செய்து வைத்திருக்கிறவர் எப்படி என்னை சாபத்திற்கு உள்ளான ஒரு நபராக இந்த பூமியிலே வைத்திருப்பார்? வாய்ப்பே கிடையாது. சரியா? இப்போ அடுத்த அது எப்படிப்பட்ட ரத்தம்? விலை உயர்ந்த ரத்தம். சரி, இப்போ அடுத்தபடியாக இன்னொரு காரியம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். என்னன்னா, திருச்சட்டம் என்னை ஒன்றுமே செய்யாது அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். திருச்சட்டம் பிடிக்கிறது நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். சரியா? எப்படி வாசிக்கலாம்? ரோமர் 10வது அதிகாரம். நான் இப்போ உங்களுக்கு எல்லா வசனத்தை பூரா நோட் பண்ணி வச்சுங்க, அல்லது இதுக்கப்புறம் இந்த குரூப்ல வரும். ஏன்னா இதை வந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு புரிகிற வரைக்கும் ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, அதை படிக்க ஆரம்பிங்க. சரியா? ரோமர் 10:1-4 வரை. ரோமர் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, என் இனத்தார் மீட்படைய வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன். அதற்காக நான் கடவுளிடம் மன்றாடுகிறேன். கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல. அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல் யூதர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக முயன்றார்கள். அதாவது பவுல் சொல்கிறார், திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலேயே கடவுளுக்கு ஏற்புடையவராக பண்றாங்க. என்னுடைய மக்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நிறைவேறுவதே இல்லை. ஏன்னா அவர்கள் ஏனென்றால், அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல். சரியா? திருச்சட்டத்தையே நம்பி இருக்கிறவங்க ஏன் சாபத்துக்குள்ளாயிடுறாங்கன்னா, கடவுள் ஒரு சிஸ்டத்தை மாத்திட்டாரு, ஒரு காரியத்தை மாத்திட்டாரு. எப்படி மாத்திட்டாரு? திருச்சட்டத்தின் வழி இனி யாரும் என்ன பண்ண போறதில்லை, கடவுளுக்கு ஏற்புடையவராக போவதில்லை. அவர்கள் இனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாகத்தான் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறப்போகிறார்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற போகும்போது இனி எதுவுமே சாபம் இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை என்கிறது அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், நடக்க ஆரம்பிக்கும். முழுமையாக பரலோகத்துக்கு போகும்போது அது நடந்து முடிஞ்சிடும். சரியா? இப்போ வாசிங்க அதை மறுபடியும். அவருக்கு ஏற்புடையவர்களாக முயன்றார்கள். ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறையை தங்களை உட்படுத்தவில்லை. கடவுளின் செயல்முறை, பழைய செயல்முறைக்கே தன்னை உட்படுத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி? திருச்சட்டம் சார்ந்த செயல்முறைகளுக்கே உட்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. புதிய ஒரு செயல்முறையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார், அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதற்கு யூதர்கள் தங்களை உட்படுத்திக் கொள்ளாதபடினால் இன்றைக்கும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற யூதர்கள் சாபத்திற்கு உள்ளானவராக இருக்கிறார். இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட இனமா இருக்கு பார்த்தீங்களா, அந்த இனம் பரலோகத்தின் பார்வையில எதற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது? சாபத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்றைக்கும் சண்டை, சச்சரவு, கொலை, கொள்ளை இதெல்லாம் வந்து அங்க வந்து நிம்மதி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, ஆனால் பரலோகத்தின் பார்வையில் அவங்க வந்து அறிவிலிகளாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பரலோகத்தின் பார்வையில் அவர்கள் அறிவிலிகளாக இருக்கிறார்கள். இது வந்து ஒரு நாள் நிறைவேறும். அந்த நாளில் வந்து அதை நாமெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு. என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரை இன்னும் அவங்க நல்லா 10 பாம்பு போடட்டும், இன்னும் காசால வந்து இன்னும் 100 பில்டிங்கை இடிச்சு தரமாட்டமாகட்டும். அப்படியா? எப்படியாவது அவங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படியாகினும் அவர்கள் உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும். நீர்தான் மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். நீர்தான் ரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். நீர்தான் மீட்பர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அதை அறிந்து கொள்ளாதபடியினால் இந்த அவர்கள் என்னவா இருக்கிறாங்க, இப்படிதான் ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. சரியா?
இப்போ அது போல இப்போ வாசிங்க திருப்பி. கிறிஸ்துதான் திருச்சட்டத்தின் நிறைவு. கிறிஸ்துதான் திருச்சட்டத்தின் நிறைவு. திருச்சட்டத்தினுடைய நிறைவு. நிறைவு. யார் நிறைவு? கிறிஸ்துதான் திருச்சட்டத்தினுடைய முடிவு அப்படின்னு அர்த்தம். திருச்சட்டத்தினுடைய முடிவு யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து எப்பொழுது, அதான் முதல்ல சொன்னேன், கிறிஸ்து எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பொழுதே திருச்சட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டாகி விட்டது. அப்படி முடிவு உண்டாகி விட்டது அப்படின்னா ஐயா ஜாலி, நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அப்படின்னா அப்படியா? அப்படி கிடையாது. அது வேறு ஒரு கோணமாக மாறிவிட்டது. வேறு ஒரு முறையிலே அது மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கிறது. சரியா? அடுத்தது இப்போ வாசிங்க. கிறிஸ்துதான் அது முடிக்கல. கிறிஸ்துதான் திருச்சட்டத்தின் நிறைவு. அவர் மேல் நம்பிக்கை கொள்ளும் எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார். இந்த நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை கொள்பவர்கள் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆகிறார்கள். அவருக்கு அதாவது என்ன அர்த்தம்னா, அவருக்கு நம்பிக்கை உடையவர்கள் மேல் சாபம் தங்காது, அவர்கள் நம்பிக்கை உடையவர்கள் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கும். ஏனென்றால் அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறார். சரியா? இப்போ அடுத்தது மத்தேயு 5:17. மத்தேயு 5:17. கிறிஸ்துதான் நிறைவு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நிறைவு? திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் திருச்சட்டத்தின் நிறைவாக இருக்கிறேன் என்பது என்ன அர்த்தம்? நான் வந்து அதை அழிக்க வந்தேன். திருச்சட்டத்தை தூக்கி தூர போடுறதுக்கு நான் வரல. என்ன எதற்காக வந்தாராம்? அவற்றை அழிப்பதற்கல்ல, அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஏன் அப்படின்னா, திருச்சட்டத்தை செய்பவர்கள் வாழ்வடைவார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள். மனிதனால் அதை செய்ய இயலவில்லை. அதை நம் சார்பில் நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இதை புரிஞ்சுக்கணும். ஏன் என்மேல் சாபம் தங்காது என்றால், எனக்காக திருச்சட்டத்தை நிறைவேற்ற முடியாத காரியங்களை எனக்காக செய்து முடித்து அவர் திருச்சட்டத்தின் நிறைவாக்கி என்னை வேறொரு ஸ்தானத்தில் கொண்டு வைத்து விட்டார். நான் அவரை நம்புகிறபடியினால், அவரை விசுவசிக்கிறபடியினால், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தொடர ஆரம்பிக்கிறது. சரியா? இப்போ அடுத்தது ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் இது எப்படி நிறைவேற்றினார் என்பதை பார்ப்போம். ரோமர் 13 8-10 8லிருந்து 10 வரை. ரோமர் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய. நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதையே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் திருச்சட்டம் நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் ஒண்ணு என்ன பண்ணணும்? தொடங்கணும். எது தொடங்கணும்? திருச்சட்டம் என்ன? திருச்சட்டத்தின் சாபத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அங்க இன்னொரு காரியம் என்ன பண்ணணும்? தொடங்கணும். அது எது? அன்பு. அன்பு. ஆண்டவரை, அவருடைய கட்டளைகளை, என்னுடைய அயலானை நான் அன்பு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது திருச்சட்டத்திற்கு நம்மேல் இன்னும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் நான் பிறரை அன்பு செய்ய செய்ய நான் திருச்சட்டத்தை பரலோகத்தின் பார்வையில் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். திருச்சட்டம் என்ன பண்ணாது? என்ன பண்ணாது? என்ன அந்த காரியங்கள் என்ன பண்ணாது? அது வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் கடவுள் அன்பாகவே இருக்கிறார். நானும் பிறரை அன்பு செய்ய ஆரம்பிக்கிறேன். அன்புதான் திருச்சட்டத்தினுடைய, கிறிஸ்து தான் திருச்சட்டத்தினுடைய நிறைவு. அன்புதான் திருச்சட்டத்தினுடைய நிறைவு. கிறிஸ்து இயேசு கடவுள் அன்பாகவே இருக்கிறார். இப்போ எனக்கு சாபம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா நான் என்ன செய்யணும்? உங்களை திட்டுறவங்கள என்ன பண்ணுங்க? அன்பு செய்யுங்க. உங்களை வெறுப்பவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? நேசிங்க. உங்களை துன்புறுத்துறவர்களை மன்னிங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? திருச்சட்டத்திற்கு அதாவது திருச்சட்டம் என்பது ஒரு யுனிவர்சல் லா. நல்லா புரிஞ்சுங்க. சரியா? அதை வந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது? மாற்றவே முடியாது. அது அப்படியே இருக்கும். சரியா? அதை வந்து இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்து அதுக்கு ஒரு வழியை இது பண்ணிட்டு போயிட்டாரு. அதை யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லையோ அவர்களுக்கு அது என்ன பண்ணாது? வேலையே செய்யாது.
அப்போ நான் நம்பின உடனே அது எனக்கு எப்படி வேலை செய்யாம மாறுகிறதுன்னு சொன்னா, நான் அன்புக்குரியவனாக, அன்பு செலுத்துபவனாக, அன்பிலே நடப்பவனாக மாறிவிடுவேன். அப்படி மாறும் பொழுது அந்த அந்த சட்டத்தின் சாபங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது. எப்படி அவரெல்லாம் அப்படி சொல்லலையே, 13 நாள் ஜெபம் பண்ணா, 21 நாள் ஜெபம் பண்ணா, இதெல்லாம் பண்ணா சாபம்லாம் போயிடும்னு சொன்னாங்களே, போகவே போகாது. நல்லா புரிஞ்சுங்க. என்னது? போகவே போகாது. எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நிறைவை நாம் உணர்கிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, அதை அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அன்பு செய்கிறோமோ கடவுளையும் சக மனிதரையும், அப்பொழுது நாம் அந்த சட்டத்தின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு வழி உண்டாகிறது. நாம் நம்புகிறபடினால், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறபடினால் எனக்கு இது நிகழ ஆரம்பிக்கிறது. சரியா? இப்போ ஏன் இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாரா அப்படின்னா, செய்தே காட்டி விட்டு போயிட்டார். வாசிக்கலாம். யோவான்ல 15:13 இறைவார்த்தை. யோவான் 15:13. யோவான் அதிகாரம் 15 இறைவார்த்தை 13. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அவன் சொல்ல மாத்திரம் செய்யல, என்ன பண்ணிட்டாரு? செய்து காட்டி விட்டு போய்விட்டார். என்ன, உங்களுக்கும் எனக்குமாக அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிக்காட்டி, என்னை போல நீங்களும் என்ன பண்ணுங்க, பிறரை அன்பு செய்யுங்கள். அதுக்காக நாம ஒருத்தருக்காக போய் உயிரை கொடுக்க தேவையில்லை. நமக்கு உயிர் போல சில காரியங்கள் இருக்குது, அதை விட்டு கொடுத்தா போதும். என்னுடைய கௌரவம், என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய பெருமை, இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு உயிரா இருக்கும். சரியா? இதையெல்லாம் விட்டு கொடுத்தாலே என்ன ஆயிருது? நான் பிறரை அன்பு செய்வதா. சரியா? இப்போ அடுத்தது, இப்போ என்ன நம்பணும் அப்படிங்கிறது இதை சொன்ன இத்தனை பாயிண்டையும் யோசித்து வச்சுக்கோங்க. சரியா? திருப்பி வீட்டில் போய் பாருங்க. இதெல்லாம் நம்ம நம்பணும். இப்போ இறுதியாக கிறிஸ்து எப்படி என்னை சாபத்திலிருந்து மீட்டார் அப்படின்னா, முதலாவது இந்த நம்பிக்கை. சரியா? இந்த நம்பிக்கையில அடுத்த கட்டமாக கலாத்தியர் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3:13 வாசிக்கலாம். கலாத்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 13. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு, நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டுக் கொண்டார். என்ன பண்ணாரா? சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டுக் கொண்டார். முதல்ல வாசிங்க. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு, நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து எனக்காக எப்படி சாபமானார்? ஒரு கேள்வி கேட்டோம்ல, எப்படி சாபமானாரா? சிலுவை மரணத்தில். சிலுவை மரணத்தில். சிலுவையில் எனக்காக அவர் உயிரை கொடுத்தார். சரியா? இல்ல இல்லைன்னா முழுசா இல்லை கிடையாது, அது கூட இன்னொன்னு இருக்கு. சரியா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ என்ன பண்ண வரல, அழிக்க வரவில்லை, அதை நான் நிறைவேற்றவே வந்தேன் அப்படி சொல்றார். சரியா? இப்போ திருப்பி அதை வாசிங்க. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு, நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டுக் கொண்டார். நமக்கு பிரச்சனையே என்ன சாபம்னா, அவன் விடுற சாபம் இவன் விடுற சாபம்லாம் கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாது. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. சரி? அது ஒண்ணும் பண்ணாது. அதுக்கு வேலையே இல்லை. சரி? அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சட்டத்தின் சாபம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், நுழைஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சரி? அப்ப அதுல இருந்து ஒரு காரியம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியிருக்கிறபடி, நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டுக் கொண்டார். சரி, இது இப்போ நாம இதை பார்த்துட்டோம்ல. இது ஒரு பகுதி நாம சொன்னது. எப்படி சிலுவையில் அவர் ஆண்டவர் பண்ணாரு, நமக்காக மரித்தார். அப்படின்னு மரிக்கும் பொழுது அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். சரியா? எதுக்கு உயிரை கொடுத்தார்? எதுக்கு? விலைக்கிரயமாக கொடுத்தார். எதுக்கு? நம்மை மீட்டுக் கொள்வதற்காக. சரியா? ரெடீம் சொல்லுகிற வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தையில அதுக்கு என்ன அர்த்தத்தை குறிக்கிறதா? ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்குவதற்கு உரிய
சொற்பதர் தான் விலையிடப்படப்பட்டிருக்கிறது, அது போடப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமையை விலை கொடுத்து, பழைய காலங்கள்ல ஒரு அடிமையை பைசா கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா, இப்போ வந்து அலெக்ஸ் பிரதர் ஒரு ஆளை அடிமையா வச்சிருக்கிறார் அப்படின்னா, நான் போய் அவர் கேட்குற பணத்தை கொடுத்து அந்த அடிமையை வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரீ பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண முடியாது, அந்த ஆளை திரும்ப போய் நீ எங்கிட்ட தானே இருந்தா வாழ் கும்பிட முடியாது. அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, அதாவது உயிர் தான் ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது, அந்த உயிரை கொடுத்து நம்மை என்ன பண்ணிட்டாரு, மீட்டு எடுத்துட்டாரு பிசாசின் பிடியில் இருக்கு. சரியா? இது வந்து நாம் மீட்கப்பட்டு விட்டோம். சாபத்திலிருந்து எப்படி மீட்கப்பட்டோம், அடுத்த காரியம் பாருங்க. சாபத்திலிருந்து எப்படி மீட்கப்பட்டோம், சாபத்திலிருந்து மீட்கப்பட்டது இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டோம்னா நமக்கு ஒரு வெளிச்சம் வரும், நாம் இதை நம்ப ஆரம்பிப்போம். இதன் மூலமாக நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அப்போ மீட்கப்படுவதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்தில் தூங்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்கிறபடியாக இயேசு கிறிஸ்து எங்களை என்ன பண்ணாரா, நமக்காக சாபமானார். சரியா? இப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக தான் சாபமானார். அவர்கிட்ட என்ன கிடையாது, பாவமே கிடையாது. ஏனென்றால் இணைச்சட்டம் 21 இணைச்சட்டம் 21 இணைச்சட்டம் 21ல 22வது இறைவார்த்தை வாசிங்க. இணைச்சட்டம் 21 22 இணைச்சட்டம் அதிகாரம் 21 இறைவார்த்தை 22. சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்தில் தொங்கவிடு. சாவுக்கு ஏதுவான மனிதன் சாகடிக்கப்பட்ட பின். சரியா? இயேசு கிறிஸ்து சாவுக்கு ஏதுவானவரா? அவர் என்ன நடந்துச்சு, நம்முடைய பாவம் நமக்கு தெரியும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நமக்காக அவர் என்ன பண்ண, ஏசாயா 53 சொல்றார், நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டது, நம்முடைய மீறுதல்கள் அவர் மேல் வைக்கப்பட்டது. நாமும் அவர் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சோம், யார், இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நம்ம மேல் விளைகிருந்த தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவர் என்ன பண்ணார், சாவிற்கு உள்ளானார். சரியா? சாவிற்கு உள்ளானார். இப்போ 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களை அவரே சுமந்தார் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல பாவம் கிடையாது, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் நம்முடைய பாவங்கள் அவருக்கு வைக்கப்பட்டது. சரி, இப்போ 23வது வசனம் வாசிங்க. 21 23 இதுல இணைச்சட்டம் அதிகாரம் 21 இறைவார்த்தை 23. ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்க கூடாது, அவனை நீ அன்றைய அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே. இப்போ நம்ம இந்த இடத்துலதான் கொஞ்சம் ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, எப்படி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானார் அப்படின்னா, என்னை மீட்டுக் கொள்வதற்கு, என்னை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக அவர் ரத்தத்தை கொடுத்து என்னை தண்டித்தார். ஆனால் சாபம் வந்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி வெளியே எடுக்கப்பட்டது அப்படின்னா, 22 வாசிங்க. சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின், சாவுக்கு ஏதுவான மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் என்ன பண்ணணும், அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்கவிடு. உயிரோடு இருக்கும்போது கிடையாது. சரியா? ஒரு மனிதனுடைய பிணம் எப்பொழுது தொங்க விடப்பட வேண்டும், அவன் மரத்திலே தூக்கப்பட்டு சாகடிக்கப்பட்ட பின் அந்த பிணம் என்ன பண்ணணும், மரத்திலே தொங்க விடப்பட வேண்டும். மரத்துல தொங்க விடப்பட வேண்டும். ஏனென்றால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்க கூடாது. அவனுடைய பிணம், அந்த மனிதனுடைய பிணம் என்ன பண்ணக்கூடாது, மரத்துல தொங்க கூடாது. ஏனென்றால் அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். இப்பதான் இந்த வசனம் என்னவாகுது, கிறிஸ்து எனக்காக சாபமானார். எப்படி? எனக்காக அவர் மரித்த பிறகு அவர் பீடமாக சிலுவையிலே தொங்க விடப்பட்டார். அவர் நமக்கு தெரியும். இதுல யோவான்ல நீங்க வாசிங்க, யோவான் 19 அதிகாரம் எடுத்துங்க. யோவான் 19 30 வாசிங்க. யோவான் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 30 முதல். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். எல்லாம் நிறைவேற்றினா எது நிறைவேறிச்சு? இந்த பூமியில அவர் எதற்காக வந்தாரோ, நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்பதற்காக எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ, அவை எல்லாவற்றையும் என்ன பண்ணார், அவர் நிறைவேறிற்று. அதாவது அந்த அந்த வார்த்தை முடிந்தது அப்படின்ற, நிறைவேறிற்று அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு பெய்டு ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த வார்த்தையுடைய
மூல பாஷை எது எல்லாம் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். இது கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் கொடுத்தாச்சு. இனிமே வந்து எந்த ஒரு நயா பைசா கூட என்ன பண்ண வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிந்தது அப்படின்னு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் அறிக்கை விடுறார், நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இனிமே யாரும் என்ன பண்ண முடியாது, உங்களை என்னை வந்து கேட்க முடியாது, உங்களை என்னை வந்து கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. பாதாளத்திற்கு நம்மேல் அதிகாரம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சரியா? சாபத்திற்கு நம்மேல் அதிகாரம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஏனென்றால் அதற்குரிய எல்லா விலைகளும் சிலுவையிலேயே கொடுத்து தீர்க்கப்பட்டாயிடுச்சு. முடிந்தது, ஜஸ்ட் முடிஞ்சு, பெய்ட் ஃபுல், அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஒத்த நய பைசா கூட என்ன பண்ண வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை யாருக்கும். இப்போ என்ன ஆயிருது, வாசிங்க திருப்பி 31. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். இது ஒரு வழக்கம். சப்போஸ் அதுக்கு வந்து தொங்கக்கூடாது, ஏனென்றால் அவர் பாஸ்கா இன்னொல்லாம் வந்து இரவுலையும் தொங்கக்கூடாது. பழைய இதில் பார்த்தோம், இரவில என்ன பண்ணக்கூடாது, வாரத்தில் தொங்கக்கூடாது. இரவுங்கிறது அவங்களுக்கு 6 மணிக்கு மேலே, சாயங்காலம் 6 மணியோட அவங்களுக்கு ஒரு நாள் முடியுது. யார் யூதருடைய கணக்கின்படி காலையில் 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள். சரியா? அந்த 6 மணி ஆயிடுச்சுன்னா அது இரவாக மாறிவிடுகிறது. அதனால வந்து என்ன பண்ணக்கூடாது, அங்கே வந்து தொங்கக்கூடப்படக்கூடாது. ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள், பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மதியம் 3 மணிக்கு தன்னுடைய விலையேறப்பட்ட உயிரை என்ன பண்ணாரு, உங்களுக்காக எனக்காகவும் என்ன பண்ண சிலுவையில கொடுத்தார். கொடுத்து முடித்த பிறகு அந்த 3 மணிலிருந்து அடுத்த 3 மணி நேரம் 6 மணி இருக்கு இல்லையா, இந்த 6 மணிக்கு இடைப்பட்ட நேரம் வரைக்கும், சரியா, அந்த 6 மணிக்கு முன்னாடியே சிலுவையில இருந்து என்ன பண்ணணும், அவருடைய சரீரத்தை இறக்கணும். இந்த இடைப்பட்ட நேரம், அது நேரம் வந்து பைபிள்ல இன்னும் இது பண்ணப்படல, சரியான நேரம் சொல்லப்படல, எத்தனை மணி நேரம் அவருடைய சரீரம் தொங்கியது என்று சொல்லி. ஆனால் ஒன்று தெரியும், 6 மணிக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, அவரை மேல வந்து இறக்கிட்டாங்க. சாகடிக்கப்பட்ட, என்னுடைய பாவத்திற்காக சுமந்து சாகடிக்கப்பட்ட பிணமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அப்படி இறந்த பின் அவர் தொங்கிய அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வு தான் உங்களுக்கும் எனக்குமான சாபத்திலிருந்து விடுதலையை தருவதற்கு அவர் சாபமாக தொங்கிய அந்த தருணம். புரியுதா? இப்போ நான் எப்படி சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து இரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து என்னை மீட்டு கொண்டு என்னுடைய சாபத்திலிருந்து மீட்பதற்காக அவர் பிணமாக மரத்தின் மேல் தொங்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக என்ன பண்ணார், சாபமாக மாறினார். இப்போ அவர் சாபமாக மாறினபடினால நமக்கு அந்த சாபம் கிடையாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இப்போ அப்படியே கலாத்தியர் 3க்கு வந்துருங்க. இல்ல அப்படியே இருங்க. இதோ அடுத்தது 35 35 வருஷம் 34. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. அதாவது விழாவுல, அதாவது இடது பக்கம் விழாவுல குத்துனது லங்ஸ்ல போய் அது ஈட்டி குத்துனது, லங்ஸ்ல இருக்கிற தண்ணியும் ரத்தமும் என்ன ஆச்சு, வேற காரணங்கள் இருக்கிறது. இதை நேரில் கண்டவரை இதற்கு சாட்சி, அவரது சான்று உண்மையானதே, அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். இது யோவான் அப்போஸ்தலர் கூட இருந்து பார்த்து அவரே தான் என்ன பண்றாரு, இதை எழுதுகிறார். சரியா? அடுத்தது, எந்த எலும்பும் முறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. இப்போ எழுதப்பட்ட தீர்க்கதரிசனத்துல ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேசியாவினுடைய கிறிஸ்துவினுடைய எந்த எலும்பும் என்ன பண்ணாது, முறிப்படாது. ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படும் பொழுது அதுல எந்த முறிவும் அதுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த எலும்பும் அவருக்கு முறிக்கப்படவில்லை. இது வந்து நிறைவேறிவிட்டது. அடுத்தது, மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்னும் மறைநூல் கூறுகிறது. மீண்டும் இன்னொரு தீர்க்கதரிசனம் என்ன பண்ண வேண்டியிருக்கு,
நிறைவேற வேண்டியிருக்கிறது. தாங்கள் உருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள். உற்று நோக்குவார். இது எப்போ நிகழும் அப்படின்னா, இனி ஒரு சாபம் வராது, அழுகை வராதுன்னு சொல்லி ஒரு புதிய எருசலேம் இந்த பூமியில உண்டாகும், இந்த பூமியில நடக்க ஆரம்பித்தீங்களா, அப்பொழுது அவருடைய வருகையின் போது அவரை குத்தியவர்கள் அவரை காண்பார்கள் என்று சொல்லி திருவெளிப்பாட்டுல 1:17 நினைக்கிறேன் அதுல இருக்கு. சரியா? அவரை குத்தியவர்கள் அவரை காண்பார்கள். சரி, இப்போ நமக்கு ஒன்று நன்றாக தெரிகிறது, சாபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. சரியா? இப்போ கலாத்தியர் 3:13 வாங்க. கலாத்தியர் 3:13 வாங்க. இறுதியாக கலாத்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 13. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டு கொண்டார். சட்டத்தின் சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் தொங்கியது நிமித்தம் நம்மை என்னப்பட்டாரு? மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த சாபம் இப்ப நமக்கு இல்ல அப்படின்னா அந்த இடம் எம்டியா இருக்கா? சாபம் இல்ல அப்படின்னா அதோட விட்டுறாரா? கிடையாது. ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிரற்ற சடலமாக தொங்கியது நிமித்தமாக நீங்களும் நானும் சட்டத்தினுடைய சாபத்திலிருந்து, சட்டம் சொல்லி இருக்கிற அந்த நிறைவேறுதலிலிருந்து, தீர்க்க தரிசனமாகிய அந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை நிறைவேற்றி முடித்து, நான் சட்டத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி என்ன பண்ணாரு? சகலத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆகவே உங்களுக்கு எனக்கும் என்ன வேலை செய்யாது? தைரியமா சொல்லுங்க, என்ன வேலை செய்யாது? சாபம் வேலை செய்யாது. அதான் உண்மை, இதுதான் உண்மை. இதுவரைக்கும் நாம் ஒருவேளை அது அப்படி ஏதாவது பயங்கள் இருந்ததுன்னா அது இல்லைன்னு தெரியும். சரியா? அப்போ அடுத்தது அது நகர்ல கிடையாது. சரியா? எது கிடையாது? நகர்ல கிடையாது. அந்த சாபத்திற்கு ஏதுவானது நகர்ல கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் எடுத்து நான் சொல்ல விரும்பல, நேரம் கிடையாது. என்ன சொல்ற நகர் யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான். சரியா? ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரா இருக்கிறோம்? அவர் வாழுகிற நகராக, ஆலயமாக இருக்கிறோம். சரியா? இன்றைக்கு நீங்களும் நானும் தான் யாரா இருக்கிறோம்? அவருடைய நகராக. நம்முடைய திருச்சபை தான் கடவுள் வாழுகிற உறைவிடமாக இருக்கிறது, நகராக இருக்கு, புதிய எருசலேமாக நாம் இருக்கிறோம். சரியா? அதாவது திருவெளிப்பாட்டுல கடவுள் ஆட்டுக்குட்டியானவருடைய மணமகளை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி வந்து அங்கிருந்து யாரை காமிப்பாங்க அப்படின்னா ஒரு புதிய எருசலேம் வண்ணகத்திலிருந்து இறங்கி வருகிறதை யோவானுக்கு தரிசனமாக காண்பிப்பார். சரியா? மணமகள் அப்படின்னா யாரு? திருச்சபை தான் மணமகள். ஆட்டுக்குட்டியானவருடைய மணமகள் யார்? திருச்சபை. சரியா? திருச்சபை தான் அவருடைய நகராக இருக்கிறது. அந்த நகரிலே நம் மத்தியில் எங்கே ஒருவர் அல்லது இருவர் அல்லது மூவர் கூடியிருக்கிறார்களோ, ஒருவர் இல்லை, இருவர் அல்லது மூவர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். அவர் இங்கே வாசமாயிருக்கிறார், நம்மத்தில் வாசமாயிருக்கிறார். அவருடைய பெயரால் நாம் எங்கு கூடுகிறோமோ அங்கு நம்மத்தில் இருக்கிறார். நாம் அவருடைய திருநகராக இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது. அந்த திருநகரிலே சாபம் கிடையாது. ஏனென்றால் திருநகரில் இருக்கக்கூடிய நாம் ஒன்றை நம்புகிறோம், அவர் எனக்காக சாபமானார், எனக்காக அவர் பாவமானார், எனக்காக அவர் சாபமானார். என்னை மீட்டுக் கொள்வதற்காக, நான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக எனக்காக அவர் சிலுவையிலே மரித்து சடலமாக தொங்கியது நிமித்தம் திருச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இனிமே யாராவது சாபத்தை குறித்து சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி இல்லையா? ஐயோ பாவம். என்ன பாவம்? உங்களுக்கு தெரியலையே. சரியா? கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்திலே, நம்ப வேண்டிய விதத்திலே அவர்கள் நம்பவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை குறித்தால் இதை அவங்களுக்கு விளக்கி சொன்னார். ஏன்னா நம்பிக்கை தான் சகலத்தில் ஊற்று. சரியா? நம்பாம செயல்களுக்கு வேலையே கிடையாது. நம்பிக்கை தான் ஆதாரம், நம்பிக்கை தான் காரியம். செயல்கள் போய் அதுக்கு பிறகு வந்ததுதான் இந்த விசுவாசம், நம்பிக்கை. சரியா? அந்த விசுவாசம் நம்பிக்கையை நம்ம மாற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற அந்த நம்பிக்கை நம்மை அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க வேண்டும்.